That's now. ஆலயம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. 1000 நல்லா தான் பிரசங்கம் பண்ணார். சர்வீஸும் நல்லபடியாக தான் போச்சு. கொயர்களும் நல்லா பாட்டு பாடினாங்க. என்ன இந்த சாட்சி தான் சாட்சியாக அந்த பொம்பளை என்ன அப்படியே பண்ணா ரொம்ப அப்படியே அவங்க தான் எல்லாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி யாராவது வர முடியுமா? என்னடா நமக்கு ஒரு ஆடு சிக்கி இருக்கு. கம் ஆன். யாரா? இதோ இவன் தான். யார் இவனா? இங்க இவன் உத்தமனா? இவன் உத்தமனா? இவன் யாருன்னு இன்னும் 5 நிமிஷத்துல நான் காட்டுறேன். நான் இப்ப காட்டுறேன் பாரு. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். ஹலோ சொல்லுங்கம்மா. ஜோஷ்வா எங்கேப்பா இருக்க? சர்ச்சில் இருக்கம்மா. சர்ச்லையா? என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்க? வீட்டில் நிறையா வேலையெல்லாம் இருக்குப்பா. இல்லையம்மா, ஐயர் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சர்ச்சில் வேலை இருக்குது, அப்போ வர முடியாதே வீட்டுக்கு. அப்படியா? சரிப்பா, நமக்கு ஆலய பணி தான் முக்கியம். சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருப்பா. சரி, ஓகேம்மா. சரிப்பா. ஏதோ ஒரு வேலை வந்துட்டே தான்ப்பா இருக்கு. பாஸ் ரவுண்ட் 2. இவன் அதுக்கெல்லாம் ஆக மாட்டான்டா. இமாவா பிபா பிசா இமாவா பிபா பிசா. ஜோஷ்வா நீ எங்கடா இங்க? நீ என்ன இங்க? நான் சர்ச் முடிச்சு இப்பதான் இங்க உட்கார்ந்து. எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு, உனக்கு தெரியுமா? ஆமா, நம்ம நிறைய பண்ணோம். அதுல எது கிடைச்சது உனக்கு? அதான் கவர்மெண்ட் கம்பெனிடா, பெல் கம்பெனில கிடைச்சிருக்கு எனக்கு. பாருடா. சரி ஓகே, வா உட்கார் பேசலாம். முன்ன மாதிரி நான் வெட்டியாலாம் இல்லடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு வேற இன்டர்ன்ஷிப்க்குலாம் ரெடி ஆகணும். அதான் நான் போயிட்டு வரேன். சரி ஓகே, போயிட்டு பாய். சரி. கர்த்தருக்காக எவ்வளோ ஊழியம் பண்ணுறோம், சர்ச்சுக்காக எவ்வளோ பணிகள், ஆலயர் பணிகள்லாம் செய்கிறோம். நமக்கு கிடைக்காம இவளுக்கு எப்படி கிடைக்கலாம்? இது ஒன்று பண்ணுமே. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எங்கள் ஏரியாவில் கிரேசின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் நிறைய பேர்கிட்ட பணம்லாம் ஏமாற்றிட்டு இருக்கா. அவளை என்னென்னு கொஞ்சம் விசாரிங்க. நான் யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு பாருங்கள். என்ன அவளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறேன். பாஸ் ரவுண்ட் 3. இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. அவன் இதுக்கு மேலே ஆக மாட்டான்டா. நான் சொல்கிறே கேளு, வேற ஆளை பார்ப்போம். இல்லை இவனே பார்ப்போமா? சரி இரு, இன்னொரு மந்திரத்தை போடு. என்ன ஒரே வேக்கடாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போ. அண்டா காகசம் அபு காகசம் அபு ஸ்வைன். ஏமா என்னம்மா கண்ணை எங்கம்மா ஓட்டிட்டு இருக்க? உன்னையா நடு ரோட்ல உள்ளாத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நானே ஓரமா தான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்னமா பண்ற? இரு வண்டியை நான் பார்க் பண்ணிட்டு வந்து பேசுறேன். என்ன பெரிய வண்டி? என் வண்டி மேல கை வைக்கிற? கை வைக்கிற மேல என்ன? இரு, நான் போய் ஆள் கூட்டிட்டு வரேன். போ யாரானா கூட்டு வா. பாஸ் ஆளை கூட்டு வராங்களாமா? ஆள் வச்ச 5 டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டான். பீஸ் டம்மி பீஸா இருக்கு. இதுக்கு தாண்டா சொன்னேன்னா வேற யாரையாவது பார்க்கலான்னு. இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு பல பேர் இருக்கிறாங்க. வா நம்ம அவங்கள போய் பார்ப்போம். நண்பா, ஏன் இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கீங்க? தெரியல நண்பா, நானும் கர்த்தருக்காக எவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன். கர்த்தருக்காக ஆலயத்துக்காக எவ்வளவோ உழைக்கிறேன். ஆனால் இவ்வளோ உயரத்தில் உட்காந்துருக்கேன், ஏன்னு தெரில. நண்பா, நீங்கள் என்னதான் ஆலயத்தில் ஊழியம் பண்ணாலும் உங்கள் சுயநினைவை இழந்து பொறாமப்படுறது, பொய் பேசுறது, இது மாதிரி சிறு சிறு பாவங்களுக்கு அடிமையாயிட்டீங்க. அதனால தான் உங்கள் வழிகள்லேருந்து விலகிட்டீங்க. அதனால தான் கடவுள் உங்கள் கூட இல்லை. நீங்கள் இதிலேருந்து மாறினாதான் ஒரு தானியலை மாதிரி நெகேமியா மாதிரி உங்களால் வாலிப பிரயாயத்தில் கடவுளுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி இதை மாற்றினீங்கன்னா சரியாயிருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நம்மளோட யூத் ஸ்டேஜில் எல்லாமே நம்ம சர்ச்சுக்கு எல்லா அர்ப்பணிப்பும் பண்ணுவோம். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா நம்மளை அறியாமலே சிறு சிறு பாவங்களுக்கு இடம் கொடுத்துருவோம். அதனால் ஆவியின் கனிகள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாதனால ஈஸியாக நம்ம சாத்தான்ட்ட அடிமையாக இருக்கனால நம்மளால் எந்த ஒரு அவுட்புட்டுமே கொடுக்க முடியாது. நம்ம எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருந்தாலுமே அதோட அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம எல்லாருமே தானியலை மாதிரி நெகேமியா மாதிரி எழும்பி பிரகாசிக்கணும். அதனால் நம்மளோட இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
எழுந்து கட்டுவோம் முழு மனதாய், துணிந்து கட்டுவோம் தேவனுக்காய். எழுந்து கட்டுவோம் முழு மனதாய், துணிந்து கட்டுவோம் தேவனுக்காய். எருசலேமின் மதில்களை போல வலிமையான மதில்களை எழுப்பி, இரண்டாம் வருகைக்கு முன்பாக எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம் வாருங்கள். எழுவோம் ஒன்றாய், கட்டுவோம் நிறைவாய், எழுந்து கட்டுவோம் தேவனுக்காய். எழுவோம் ஒன்றாய், கட்டுவோம் நிறைவாய், எழுந்து கட்டுவோம் தேவனுக்காய். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போகும், அழிந்து போகும். சமுத்திரமும் இல்லாமல் போகும், தேவ மகிமை மட்டுமே நிலைத்திருக்கும். எழுவோம் ஒன்றாய், கட்டுவோம் நிறைவாய், எழுந்து கட்டுவோம் தேவனுக்காய். எழுவோம் ஒன்றாய், கட்டுவோம் நிறைவாய், எழுந்து கட்டுவோம் தேவனுக்காய். எழுந்து கட்டுவோம் முழு மனதாய், துணிந்து கட்டுவோம் தேவனுக்காய். எழுந்து கட்டுவோம் முழு மனதாய், துணிந்து கட்டுவோம் தேவனுக்காய். நாட்களெல்லாம் வீணானதா, முயற்சி எல்லாம் பாழானதா, ஒன்றுக்கும் உதவாகாதவன் என்று உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராட பலனில்லை என்றாலும், விட்டுவிடு என்று உலகம் சொன்னாலும், முடியாதென்று பட்டம் அடித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, என்னை பறந்திட எழும்பி வாரி, பாக்கி ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, என்னை பறந்திட எழும்பி வாரி, பாக்கி ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி. மனதின் ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் உனக்காய் நிறைவேற்றி முடிப்பார். கனவில் இல்லா மேலான வாழ்வை பூமியில் வாழ உதவி செய்வார். காத்திருந்த காலம் முடிந்தது, காரியங்கள் மாறப்போகுது, ஆச்சரியங்கள் கதவு தட்டுது, ஆட்சி செய்யும் நேரம் வந்தது. எழும்பி வாரி, எழும்பி வாரி, எழும்பி வாரி, எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, பாதி ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி.
போலவே அலைந்து திரிந்திடும் அமைதியை இழந்து அதிர்ச்சி அடைந்திட்ட அலையைப் போலவே அலைந்து திரிந்திடும் அமைதியை இழந்து அதிர்ச்சி அடைந்திட்ட அநேகம் பேருந்து அழுத்திட யாருண்டு அநேகம் பேருந்து அனுப்பிட யாருண்டு அநேகம் பேருந்து மீட்டிட யாருண்டு அநேகம் பேருந்து மீட்டிட நீயுண்டு யாரை அனுப்புவேன் யார் என் நிலையாய் போவார் யாரை அனுப்புவேன் யார் என் நிலையாய் போவார் ஓ ஓ கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார் கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார் ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார் ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார் அலியா 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 அவனுக்கு திரும்புவோம் அலியா 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 கட்டளை உயர்த்துவோம் நண்பா 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 இப்போ நம்ம எழுந்து கட்டுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம தொடங்கிட்டோம். இப்போ அவங்களும் நம்ம கூட சேர்ந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். இப்போ என்ன பண்றோம்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்டைல்ல ஒரு குத்தாட்டம் ஒன்று போடுவோமா?